ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் பேசிக் போர்ட் மாஸ் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதுக்கு போர்டு மாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பி அப்படின்றதுக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன். இது போர்டு மாஸ் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பி அப்படின்றதுக்கு வந்து பிராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி ஓ அப்படின்றது வந்து ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆஃப் அப்படின்னா வந்து மல்டிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பிராக்கெட்னா வந்து இப்படி இருக்கும்ல, அந்த பிராக்கெட். டி அப்படின்றதுக்கு வந்து டிவைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எம் அப்படின்றதுக்கு மல்டிப்ளை அப்படின்னு சொல்லலாம். ஏ அப்படின்றது வந்து பிளஸ் அடிஷன் அப்படின்னு சொல்லலாம். எஸ் அப்படின்றதுக்கு சப்ட்ராக்ஷன் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, இதை வச்சு தான் நம்ம வந்து வரப்போகிற சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போகிறோம். இந்த மெத்தட் வச்சு சால்வ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆன்சரும் கரெக்டாக வரும். நம்ம ஏனதானமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோன்னா வந்து ஆன்சர் வந்து கண்டிப்பாக தப்பாக தான் வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துறாங்க. 10 + 17 / 3 அப்படின்றது கொடுத்துறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன போர்டு மாஸ் ரூல் பற்றி எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட்ல இருந்து தான் வந்து சால்வ் பண்ணணும். ஏன்னா வந்து ஏன் வந்து பிராக்கெட்ல சால்வ் பண்ணணும்? போர்டு மாஸ் வந்து ஃபர்ஸ்ட் பி அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் வருது. அப்போ பிராக்கெட்ல தான் பி அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் வருது. அப்போ பிராக்கெட் தான் பி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 10 + 17 எவ்வளோ? 10 + ஃபுல்லாக போட்டு போடலாமா? அப்போ 10 + 17 / 3. அப்போ இது ப்ளஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ பாருங்க, 27 / 3 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ 27 / 3 பண்ணிங்கன்னா எவ்வளோ? 9 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இதே மாதிரி தான் அடுத்த சம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க. 45 / 75 சரி 7 + 8 - 2 அப்படின்றது கொடுத்துறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் வந்து எழுதிங்க. டிவைட் 7 + 8 - 2. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, பிராக்கெட்ல இருந்து சால்வ் பண்ணணும். அப்போ 45 டிவைட் இது ப்ளஸ் பண்ணிங்கன்னா வந்து 15 - 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இப்போ இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே போர்டு மாஸ் ரூல் பண்ணணும். அப்போ போர்டு மாஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டிவைட் ஃபர்ஸ்ட் வருமா மைனஸ் ஃபர்ஸ்ட் வருமா? டிவைட் அப்படின்றத ஃபர்ஸ்ட். அப்போ 45 / 15 பண்ணிங்கன்னா எவ்வளோ? 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்போ இங்கே -2 இருக்குது, அதை அப்படியே போட்டுக்கலாம். அப்போ கேன்சல் பண்ணினா வந்து +1 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போது. அப்போ ஆப்ஷன் ஏ அப்படின்றது ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஓகே, சிம்பிளிஃபைன் கொடுத்துட்டு 8 9 8 8 டிவைட் தானே? எஸ், டிவைட் 8 / 4 அப்படின்றது கொடுத்துருக்கான். இது எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டுத்துக்கு வந்து டிவைட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிடணும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 8 9 8 8 அப்படின்றதுக்கு டிவைட் பண்ணலாம். அப்போ 8 1 வந்து 8, இங்கே 8 வந்துடும். அப்போ இங்கே 0 ஆகிடும். இப்போ மீதி வந்து இங்கே 9 இருக்குது. அப்போ 9 1 வந்து சரி 8 1 வந்து திருப்பி 8ன்னு வரப்போது. அப்போ இங்கே வந்து 8ன்னு வரப்போது. அப்போ மீதி வந்து 1 அப்படின்றது இருக்குது. அப்போ இங்கே வந்து ஒரு 8 இருக்குது, அது வந்து கீழே இறக்கலாம். அப்போ 8 2 வந்து 16 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ மீதி வந்து 2 அப்படின்றது திருப்பி இங்கே 8 அப்படின்றது இறக்கினா வந்து 8 3 வந்து 24 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ மீதி என்ன வரப்போகுது? 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ பாயிண்ட் வச்சிங்கன்னா வந்து இங்கே 0 அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். அப்போ 112 3.5 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 8 4 வந்து 8 5 வந்து 40. அப்போ 0 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அப்போது இதுக்கு என்ன வரப்போகுது? இங்கே மேலே என்ன இருக்குது கோஷன்ட்டில் அதுதான் இங்கே எழுதணும். 1123.5 டிவைட் பை 4 அப்படின்னு சொல்லிட்டு போட போகிறோம். இப்போ இதுக்கு இதை வச்சு டிவைட் பண்ணணும். அதே மாதிரி டிவைட் பண்ணிடலாமா? நம்ம பாயிண்ட் வச்சு டிவைட் பண்ண வேணாம், ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் மட்டும் வச்சு டிவைட் பண்ணிடலாம். அதுவே மேக்ஸிமம் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அப்போது 23 அப்படின்றது போட்டுடலாம். இப்போ 4 2 வந்து என்ன வரப்போகுது? 8 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ மீதி வந்து இங்கே 3ன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போது இங்கே 2 வந்து கீழே இருக்கலாமா? அப்போ 4 8 வந்து 4 8 இது 4 8 வந்து 32 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போது. அப்போ மீதி 0ன்னு வரப்போது. அப்போ இங்கே 3 இறக்கினா அப்போது இங்கே 3 இறக்கினா அப்போ வந்து இங்கே 0 தானே வருது. அப்போது 0 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா வந்து இங்கே 0 போட்டுடலாமா? அப்போது 4 எத்தனை டைம்ஸ் வரும்? 4 6 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ பாயிண்ட்டு 4 6 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரப்போகுது? ஆப்ஷன் டி அப்படின்றது தான் வரப்போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம அடுத்த சம்பாலாம். த வேல்யூ ஆஃப் 5000 - 5000 டிவைட் பை 5005 - 5000 டிவைட் பை 10 இஸ் என்ன அப்படின்றது கேட்டுறாங்க. ஓகேவா? 5500 -5000 டிவைட் பை 10 மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க. இதை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டினை எழுதிடலாம். அப்போ 5005 - 5000 டிவைட் பை 10 அப்படின்றது எழுதிடலாம். இதுதான் கொஸ்டினில் கொடுத்துறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? டிவைட் பண்ணிக்கணும். ஏன்னா போர்டு மாஸ்ல என்ன ஃபர்ஸ்ட் டிவைட் அப்படின்றத தான் பண்ணணும். அப்போது 5005 அப்படி எழுதிட்டு 5000 10 போய் சரி 5000 10 டிவைட் பண்ண என்ன வரப்போகுது? 500 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. இந்த 0க்கு இந்த ஒரு 0 போயிடும். அப்போ 5005 500 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 4505 அப்படின்றது வரப்போகுது. அப்போ ஆன்சர் வந்து சின்றதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த சம் போகலாம். மதிப்பிடுக அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 123 × 199 சரி 999 டிவைட் பை 123 அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம்? சேம் அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து கொஸ்டின் எடுத்து எழுதிங்க. ஏன்னா வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது வந்து ஆன்சர் வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கொஸ்டினை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தனியாக எழுதிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டினை எழுதிங்க. எழுதிட்டு இங்கே பாருங்கள் 123 இதை 999 எப்படி எழுதலாம்? இன்டூ
1000 மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? புரியுதா பாருங்கள், இந்த 999 தான் நான் 1000 மைனஸ் 1 எழுதிருக்கேன், டிவைட் பை 123 எழுதலாம். அதே மாதிரி இங்கே இப்போ இது எப்படி பண்ணலாம், இது உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாமா? 123 மீது எத்தனை ஜீரோ அப்படி இங்கே வந்துடும். அப்போ இங்கே மைனஸ் 123 டிவைட் பை மைனஸ் இது மைனஸ் 123 டிவைட் பை 123 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ பாருங்கள், சரி இது மைனஸ் டிவைட் இல்லை, இது ப்ளஸ், இது சாரி இது ப்ளஸ்ஸு. பார்த்தீங்கன்னா நானே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதனால தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக எழுத சொல்கிறேன். இது வந்து ப்ளஸ். இப்போ பாருங்கள், ப்ளஸ்ஸு 123யும் ப்ளஸ்ஸு மைனஸ் 123யும் கேன்சல். அப்போ மீது என்ன வரப்போகுது ஆன்சர்? 1,23,000 தான் வரப்போகுது. அப்போ ஆன்சர் வந்து பி அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த சம்பளம் 500 × 689 மைனஸ் 500 × 89 அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேம் அதே மாதிரி கொஷினை தேதிங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கொஷினை தேதிங்க, அப்போ தான் வந்து நம்ம மிஸ்டேக் வந்து கம்மி பண்ண முடியும். ஓகேவா? அப்போது மைனஸ் 500 × 89. ஓகே, அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள். இதே போன சம் பார்த்தோன்னா அதே மாதிரி எழுதிடலாம். இப்போ 500 689 எப்படி எழுதிடலாம்? 600 ப்ளஸ் 89 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். மைனஸ் 500 × 89 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாமா இதை? ஓகே, அப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், இது உள்ள சப்ஸ்டியூட் பண்ணி போல மல்டிப்ளை பண்ணலாம், அவ்வளோதான். அப்போது 6 5 சார் எவ்வளோ? 30. அப்போ இங்கே எடுத்து இந்த 2 0 இருக்குது, இங்கே 2 0 இருக்குது. அப்போது இங்கே 2 0, இங்கே 2 0. அப்போ நெக்ஸ்ட் அடுத்து இது 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ப்ளஸ் 500 × 89 பண்ணிங்க, நீங்கள் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றும் அதே சேம் அதே வரப்போகுது. அப்போ 500 × 89 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஓகே, அப்போது இங்கே பாருங்கள், இந்த 500 மைனஸ் 89 கேன்சல் பண்ணிடலாம். இந்த ப்ளஸ் 500 கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ மீதி என்ன வரப்போகுது? 3 lakhs அப்படின்றது தான் வரப்போகுது. அப்போ ஆன்சர் என்ன? இதுக்கு ஆப்ஷன் ஏ அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து சம்பளம் 3 + 5 - 7 × 1 இன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. சேம் அதே மாதிரி தானே எழுதிக்கலாமா? 3 + 5 - 7 × 1. அப்போ என்ன பண்ணலாம், இது ஃபஸ்ட்டு வந்து போர்டு மாஸ் அப்படின்றது அப்ளை பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு வந்து மல்டிப்ளைன்றது இதுதானே இருக்குது. அப்போ 7 1 பண்ணிங்கன்னா 7 அப்படின்றது தான் வரப்போகுது. அப்போ 3 + 5 - 7. நெக்ஸ்ட் என்ன? அடிஷ்னல் தான் வரும். அப்போ 8 - 7 வரப்போகுது. அப்போ இது பண்ணிங்கன்னா வந்து 1 வரப்போகுது. அப்போ ஆன்சர் இதுக்கு டி அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த சம் சுருக்குக அப்படின்னு சொல்லுறது 12 - 3 - 6 - 5 - 11 பிராக்கெட் அப்படின்னு கொடுத்துறாங்க. இப்போது இந்த மாதிரி சம்ஸ் வந்தாலும் இந்த மாதிரி இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபிகல்ட் சம்மாக வரப்போகுது. ஓகே, பார்க்கலாம் பாருங்கள். டிஃபிகல்ட்லாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். சொல்கிறேன், ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடல் சம் வர வந்துனே இருக்கும். ஓகேவா? அப்போது இது எப்படி எழுதியலாம் பாருங்கள். அப்போது ஃபஸ்ட் வந்து ப்ராக்கெட் உள்ள இருக்கிறது மட்டும் தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட் வந்து போர்டு மாஸ் படி ப்ராக்கெட்டில் உள்ள இருக்கிறது தான் சால்வ் பண்ணணும். அப்போ 12 மைனஸ் இது அப்படியே எழுதிங்க. இது வந்து 6 மைனஸ் இப்போது 5 - 11 எவ்வளோ? -6 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஓகேவா? இப்போ அடுத்தது ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வந்து ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். அப்போது 12 - 3 இது வந்து இங்கே மைனஸ் இது ப்ளஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ? 12 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஓகேவா? இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இதுதான் இப்போது உள்ளே இருக்க ஃபார்ம் இதுபடி. அப்போ 12 - 3 இது எப்படி எழுதிக்கலாம்? 12 - 3 அப்படின்றது இங்கே மைனஸ் இங்கே இப்படியே போட்டுக்கலாம். இது இப்போ இங்கே உள்ள மல்டிப்ளை இருந்து இது வெளியே இருக்குதுன்னா அர்த்தம். இப்போது 3 - 12 பண்ணிங்கன்னா எவ்வளோ இருக்குது? -9 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போது மைனஸ் வந்து இங்கே ப்ளஸ் ஆகிடும். அப்போ 12 + 9 பண்ணிங்கன்னா வந்து என்ன வரப்போகுது? 21 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ ஆன்சர் இதுக்கு வந்து ஆப்ஷன் டி அப்படின்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த சம்பளம் 24 / 8 bracket 8 - 3 × 2 bracket இன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. அப்போது 24 / 8 - 3 × 2 அப்படின்றது என்ன அப்படின்றது கேட்டுறாங்க. ஸோ இது எப்படி போடலாம்? ஃபஸ்ட் வந்து ப்ராக்கெட் தானே கண்டுபிடிப்போம். அப்போது ஃபஸ்ட் வந்து ப்ராக்கெட் 8 - 6 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? அப்போது 24 / 8 - 6 எவ்வளோ? 2 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போது 24 12 மல்டிப்ளை டிவைட் பண்ணினா வந்து 12 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ ஆன்சர் வந்து பின்றது தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த சம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. 100 + 8 / 2 + bracket 3 × 2 - 6 / 2 அப்படின்றது கேட்டுறாங்க. சேம் அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்து கண்டிப்பாக எழுதிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் பார்த்து வரணும்னா சால்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எதனா வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்து எழுதிக்கலாம். அப்போது வந்து என்ன பண்ணோம்? ப்ராக்கெட்டில் தான் ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். அப்போ சால்வ் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருந்து இதே வேணால் வந்து இதே கூட சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா அடுத்தது வந்து இந்த ஸ்டெப் வரப்போது, அதனால் வந்து இதே சால்வ் பண்ணிடுறேன். இங்கே வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஏன் 4 x 8 + 8 2 டிவைட் பண்ணிங்கன்னா 4 வரப்போகுது. இங்கே வந்து 6 - 6 + 2 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது.
ஓகேவா? அப்போது 6 மைனஸ் 6 பண்ணிங்கன்னா வந்து இது ரெண்டுமே வந்து கேன்சல் ஆக போகுது. ஓகேவா? அப்போ 6 மைனஸ் 6 இருந்தாலும் நான் ஒரு ஸ்டெப்பாக போட்டு காட்டுறேன். 6 மைனஸ் 6 ப்ளஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? சரி, இது டிவைட் 2 டிவைடு ப்ளஸ் இல்லை, சாரி டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. சாரி, இது வந்து டிவைடு, இது ப்ளஸ் இல்லை டிவைடு. அப்போது 100 ப்ளஸ் 4 ப்ளஸ் இப்போ உள்ளே இருக்குது இங்கே பாருங்கள். இப்போ இங்கே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணாங்க. சரி, இது வந்து சப்ட்ராக்ட் பண்ணால் ஆன்சர் வந்து தப்பாயிடும். இப்போ வந்து நம்ம இங்கே டிவைட் தான் பண்ணோம். ஏன்னா போர்டு மார்க்ஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு டிவைட் அப்படின்றது தான் வரும். அப்போது மைனஸ் டிவைட் பண்ணிங்கன்னா வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ அடுத்தது வந்து 100 ப்ளஸ் 4 இது ப்ளஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ பாருங்கள் 3 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 107 அப்படின்றது ஆன்சர். ஓகே, அப்போ ஆன்சர் வந்து பி. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. 24 ப்ளஸ் 2 இன்டூ 8 டிவைட் பை 2 மைனஸ் 1. இப்போ இங்கே போர்டு மார்க்ஸ் தான் ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போது ஃபஸ்ட் வந்து இது ரெண்டுத்தையும் பண்ணிக்கணும். அப்போ 24 ப்ளஸ் 2 இன்டூ 4 மைனஸ் 1. அப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 24 ப்ளஸ் 8 மைனஸ் 1. அப்போது இது ரெண்டு மைனஸ் பண்ணிங்கன்னா வந்து 24 ப்ளஸ் 7 வரப்போகுது. அப்போ ப்ளஸ் பண்ணிங்கன்னா ரெண்டுமே அப்போ 31 அப்படின்றது வரப்போகுது. அப்போ ஆன்சர் எனக்கு பி அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட்டு அடுத்த சம் போகலாம். ஓகே, இந்த சம் பாருங்கள். இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஷின் மார்க், இந்த கொஷின் மார்க்கில் எக்ஸ் போட்டுங்க. மைனஸ் 968 டிவைட் பை 79 இன்ட்டு 4 இஸ் ஈக்குவல் டு 512 அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இந்த கொஷின் மார்க் அப்படின்ற இடத்துல வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். 968 இது வந்து ப்ராக்கெட் எங்கே கொடுத்துறாங்களோ அங்கெல்லாம் கண்டிப்பாக ப்ராக்கெட் போட்டு சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஆன்சர் கரெக்டாக வரும். அப்போ என்ன பண்ணலாம்? இது வந்து இப்படி காய்த்தன் போயிடலாமா? இப்படி காய்த்தன் போனீங்கன்னா வந்து ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்? அடுத்த ஸ்டெப் வந்து எக்ஸ் மைனஸ் 968 டிவைட் பை 79. இந்த மல்டிப்ளைல இருந்து இந்த சைடு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? 4 டிவைட் ஆகிடுமா? அப்போ 4 வந்து கீழே போயிடும். அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா வந்து இங்கே 1 போயிடுச்சுன்னா வந்து 2, இங்கே 3 போயிடுச்சுன்னா வந்து 8. அப்போ 128 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இங்கே எக்ஸ் மைனஸ் 968 மட்டும் வச்சுங்க. இந்த டிவைட்ல இருந்து இந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். அப்போது 128 இன்ட்டு 79 அப்படின்றது போட்டுங்க. இப்போது எக்ஸு மைனஸ் 968 இஸ் ஈக்குவல் டு இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வந்து பாருங்கள் 10,000 9 8 வந்து 50. ஓகே, அப்போ 10,112 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஓகேவா? அப்போது நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் மட்டும் இப்படி வச்சுட்டு இந்த 968 அப்படியே எடுத்துன்னு போயிடலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்படி வச்சுட்டு இந்த மைனஸில் இந்த சைடு இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடுமா? இப்போ 968 அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது ப்ளஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வந்து பாருங்கள் 80 100. அப்போ 11,080 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ அப்போ ஆன்சர் என்ன இதுக்கு? எக்ஸுக்கு 11,080. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சின்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த சம் போகலாம். வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் 3 டிவைட் பை 4? சரி, 3 ப்ளஸ் 4 மைனஸ் 13 மைனஸ் 4 7 ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. இதை வந்து சேம் அதே மாதிரி தான் நம்ம போட்டு இது சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் வந்து கொஷின் எடுத்து கண்டிப்பாக எழுதிங்க. இது மாதிரி இது சம்முக்கெலாம் வந்து கொஷின் போடுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ 13 மைனஸ் 4 7 ப்ளஸ் 2 ப்ளஸ் 6 ப்ளஸ் 9. அப்போது இது எப்படி சால்வ் பண்ணலாம்? இங்கே வந்து அப்படியே இது கடைசியில் பண்ணிடலாம் 3 ப்ளஸ் 4. அப்போ இங்கே 4 மைனஸ் 13 மைனஸ் 4 இங்கே இப்போ எவ்வளோ வந்து 9 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? இங்கே வந்து இது பண்ணிங்கன்னா வந்து 9 வரப்போகுது. இங்கே வந்து +6 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள் +9 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்? உள்ள ப்ராக்கெட்டில் இது வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ மல்டிப்ளை பண்ணலாம் அடுத்த ஸ்டெப். இப்போ 3 + 4 மைனஸ் 13 மைனஸ் 4 9 எவ்வளோ 36 அப்படின்னு சொல்லிட்டு வருது. +6 +9. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து உள்ளே வந்து எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து மைனஸ் பண்ணிக்கலாமா? ஒரே ஸ்டெப்பாக போட்டுடலாம். எப்படி பண்ணாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரப்போகுது உள்ள. அப்போ வந்து 3 + 4 அப்போது 4 மைனஸ் 13 சரி 13 இல்லை. இப்போ இங்கே பாருங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வந்து பாருங்கள் -36. இப்போ ப்ளஸ் பண்ணிங்கன்னா 13 + 6 பண்ணிங்கன்னா 19. அப்போது -36 -19 போயிடுச்சுன்னா வந்து -17 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போது இங்கே ஒரு +9 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா வந்து இது வந்து ப்ளஸ் ஆகிடும். எப்படி ப்ளஸ் ஆகும்னா மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும் மல்டிப்ளை ஆகிடுச்சுன்னா. அப்போது 3 + 4 4 + 17
ப்ளஸ் 9 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சா. ஓகே, அப்போ இது ப்ளஸ் பண்ணினா என்ன வந்து பாருங்கள் 30 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ 3 + 4 × 30 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். நீங்கள் எடுத்த உடனே இது ப்ளஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன வந்துருக்கும், இங்கே 7 + 7 வந்துருக்கும். × 30 பண்ணிங்கன்னா 210 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கும். அது மாதிரி வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன்லேயே இருந்திருக்காது. இருந்தாலும் வச்சிருந்தாலும் அது வந்து நீங்கள் போட்டு போயிருப்பீங்க. ஆனால் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்டெப்பாக பண்ணால் தான் வந்து ஆன்சர் கரெக்டாக வரும். அப்போ இது வந்து என்ன பண்ணலாம், இதுதான் வந்து மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 3 + 120 அப்படின்னு சொல்லிட்டுமா. 4 3s வந்து 12, இங்கே ஒரு 0, அப்போ 123 அப்படின்றது தான் இது இருக்குது சரியான ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சின்றது தான் இது இருக்குது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த சம் பாருங்க. 57 - 42 - 37 - 20 - x is equal to 176 / 8 / 2, then x in வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. அப்போது சேம் அதே மாதிரி தானே போட்டுக்கலாமா. அப்போது 57 - 42 - 37 - 20 - x is equal to 176 / இது பண்ணிக்கலாம்ல, இது இங்கே கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ 8 / 2 பண்ணிங்கன்னா எவ்வளோ 4 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஓகே, அப்போ இது வந்து முடிஞ்சிச்சு. அப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணலாம், சேம் அதே மாதிரி அடுத்தது வந்து இதை வந்து கேன்சல் பண்ணிடலாம். அப்போது 57 - 42 37 மைனஸ், அப்போது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -20 வரப்போகுது. இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +x அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஓகே, அப்போ இங்கே ஒரு ப்ராக்கெட் வரணும். அப்போ இது பாருங்கள் 4 0 வந்து 16, இன்னொரு 4 போயிடுச்சா வந்து அங்கே 1 போயிடுச்சா 16 அப்படின்னு சொல்லிட்டு 44 வந்துச்சு. ஓகேவா. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா வந்து இது உள்ள வந்து கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 57 - 42 மைனஸ் இது 37 - 20 போயிடுச்சா வந்து 17 + x is equal to 44 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ அடுத்தது வந்து உள்ள வந்து இது உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாமா இதை. அப்போ 57 - 42 - 17 - x அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஏன் இது உள்ள சப்ஸ்டிட் பண்ணுறோம் மைனஸ்ன்றது. அப்போ உள்ள மல்டி வந்து ப்ளஸில் இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இங்கே வந்து 44. இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், இல்லை உள்ள இது எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். அப்போ 57 - 42ல் 17 போயிடுச்சுன்னா 25 - x is equal to 44 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வந்து 57 - 25 + x is equal to 44 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. 57 - 25 போயிடுச்சுன்னா வந்து 32 + x is equal to 44 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ப்ளஸில் இருக்குதுன்னா இந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ x is equal to 44 - 32 ஆகிடும். அப்போ x is equal to 12 அப்படின்றது ஆன்சராக வரப்போகுது. அப்போ ஆன்சர் என்ன இதுக்கு ஆப்ஷன் சின்றது தான் இது இருக்குது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த சம் பாருங்கள். இந்த சம்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் தெரியும். ஆனால் நீங்கள் போட்டு பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக கஷ்டமாக உங்களுக்கு வந்து ஆன்சர் தப்பாகவும் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும். அதனால் நெக்ஸ்ட் சம் பாருங்கள் 4 - அதனால் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் அப்படின்றது கண்டிப்பாக முக்கியம். ஓகேவா. -8 + 6. அப்போது இது எப்படி பண்ணலாம், சேம் அதே மாதிரி தானே சால்வ் பண்ணிடலாமா. ஃபஸ்ட்டு 4 அப்படின்றது போட்டுங்க. அப்படியே -6 இது உள்ள ப்ளஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ பாருங்கள் 16 - 8 போயிடுச்சுன்னா வந்து 16 8 போயிடுச்சுன்னா வந்து 8 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. அப்போது இங்கே இன்னொரு மைனஸ் இருக்குது -12 - 8 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 8 அப்படின்றது வரப்போகுது. அப்போ 4 இது பண்ணிங்கன்னா வந்து 6 - 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, இங்கே 4ங்கிறது அதை நான் வந்து ஒரே ஸ்டெப்பில் போட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 4 இது உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +2 வரப்போகுது. இங்கே இது -2 இருக்குது. அப்போ -2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருமா. அப்போது 4 - 2 பண்ணிங்கன்னா வந்து 2 அப்படின்றது வரப்போகுது. அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு பி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த சம் பாருங்கள். சேம் அதே மாதிரி தான். கொஷின் வந்து நான் படிக்கல, நான் வந்து டேரெக்டாக சம் மட்டும் அப்படியே உங்களுக்கு போட்டு காட்டினே இருக்கேன். கொஷின் வந்து படித்தா லேட் ஆகும். ஓகேவா. அதனால் கொஷின் அப்படியே நான் இங்கே எழுதிக்கிறேன். 5 - 3 + 5 - 10 / 4. ஓகேவா. இந்த சம் பாருங்கள். இந்த சம் கொஞ்சம் பெரிய ப்ரீஃபாக தான் போகும். நல்லா இது பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள் எந்த ஸ்டெப் பண்ணலாம். இந்த ஸ்டெப் கேன்சல் பண்ணலாமா ஃபஸ்ட்டு. அப்போது 25 - 5 2 + 3 2 இது எவ்வளோ வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. அப்போ இங்கே வந்து 2 2s வந்து 4 அப்படின்னு வருமா. அப்போ -4 + 5 இங்கே ஒரு இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ் விட்டுருங்க பாருங்கள். எஸ், அப்போது இங்கே -10 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. இப்போ இங்கே /4 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், இது உள்ள எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணிக்கலாமா. அப்போது 25 - 5 2 + 3 இது வந்து 9 7 - 3 பண்ணிங்கன்னா எவ்வளோ வந்து பாருங்கள் 3 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது.
7 மைனஸ் 4 பண்ணிங்கன்னா 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். நம்ம வந்து இங்கே போட்டுக்கலாம் 3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். அப்போது இங்கே மைனஸ் 10 டிவைட் பை 4 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், இது மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணிக்கலாமா. அப்போது 25 மைனஸ் 5 9 ப்ளஸ் 2 பண்ணிங்கன்னா எவ்வளோ பேர் 11 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. 11 மைனஸ் 10, ஏன்னா இங்கே ஒரு மைனஸ் 10 இது, டிவைட் பை 4 அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், 25 மைனஸ் 5 இது இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. இன்ட்டு 1 டிவைட் பை 4 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. இப்போ அடுத்த ஸ்டெப்பு இது எப்படி எழுதிக்கலாம், இந்த பாருங்கள் இந்த ஈக்குவேஷன் நல்லா பாருங்கள் எப்படி எழுதிக்கலாம். 25 மைனஸ் 5 டிவைட் பை 4 அப்படின்னு சொல்லிடுறேன். டிவைட் அப்படின்றது கீழே தானே வரும். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வந்து 100ன்னு வரும். அப்போது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100 மைனஸ் 5 டிவைட் பை 4 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், 95 டிவைட் பை 4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 95 பை 4 அப்படின்றது மேக்ஸிமம் கொடுத்துட மாட்டாங்க, பாயிண்டில் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ இப்போ நம்ம வந்து டிவைட் பண்ணி பார்த்தா வந்து ஆன்சர் வந்துடும். அப்போது 4 2s வந்து 8, இங்கே மீதி 1, அப்போ 5, அப்போ 4 3s வந்து 12 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ மீதி வந்து 3, இங்கே ஒரு பாயிண்ட் வச்சிங்கன்னா வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ 4 6s 4 7s வரும். 4 7s வந்து 28 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ மீதி 2 அப்படின்னு. அப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 23.7 அப்படின்னு சொல்லிட்டு எதனால தான் எஸ் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சீன்றது தான் இது இருக்குது சரியான ஆன்சர். இது மாதிரி பாயிண்ட் வந்து நிறைய கொடுத்துருந்தாங்கன்னா வந்து நீங்கள் வந்து 1 கண்டுபிடிச்சா போதும். மேக்ஸிமம் வந்து தனித்தனியாக தான் கொடுத்துருப்பாங்க, அதனால் 1 கண்டுபிடிச்சாலே போதும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஓகே, இந்த சம் பாருங்கள். இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போது ரீசெண்டாக இந்த மாதிரி சம்ஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்க. இது மாதிரி கொடுத்துட்டு இந்த பாக்ஸில் என்ன வரணும், என்ன பண்ணால் வந்து இது வந்து ஈக்குவல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மேக்ஸிமம் வந்து மல்டிப்ளை அப்படின்றது தான் இது இருக்குது சரியாக இருக்கும். இதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்போ 2 இந்த இடத்துல வந்து மல்டிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். மைனஸ் 12 டிவைட் பை 4 ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு வரணுமா. அப்போ இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், இது வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாமா. அப்போ 2 இன்ட்டு 6 மைனஸ் 12 மைனஸ் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 6 இன்ட்டு இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ அடுத்த ஸ்டெப் வந்து 2 இன்ட்டு 6 இது இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா வந்து மைனஸ் 2ன்னு வரும்போது இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லுவேன். அப்போ 12 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 10 இஸ் ஈக்குவல் டு 10 வந்துச்சு. அப்போ ஆன்சர் என்ன இது இருக்குது, பீன்றதான் இது இருக்குது சரியான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த வேல்யூ அப்படின்றது இதோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. இப்போ பாருங்கள் 6 ப்ளஸ் 6 ப்ளஸ் 6 டிவைட் பை 6. கீழே கொஸ்டின் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நிறைய பேர் இது வந்து தப்பு பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. எங்கன்னு சொல்கிற பாருங்க 6. ஓகேவா. இது எப்படி எழுதிக்கலாம், 24 டிவைட் பை 6 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இதை எப்படி எழுதிக்கலாம், 12 சாரி இங்கே 4 6 இல்லை சாரி நானே மாற்றி போட்டுரு பாருங்க. அப்போ இங்கே வந்து எப்படி எழுதிக்கலாம் வந்து இங்கே பாருங்கள் மேலே இருக்குது, இங்கே வந்து ப்ராக்கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் கீழே வந்து ப்ராக்கெட் அப்படின்னு கொடுக்கல, ஓப்பனாக தான் இருக்குது. அப்போ ஓப்பனாக இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த வேல்யூக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போது 12. அப்போ இங்கே வந்து 4 + 4 கூட எழுதிக்கலாம், 12 கூட எழுதிங்க. அப்போ 4 + 4 எழுதிக்கலாமா. 4 + 4 + 4 இது டிவைட் பண்ணினா பாருங்கள் +1 அப்படின்னு சொல்கிறோம். 4 டிவைட் பை 1 4 வந்து 1 அப்படின்றதான் வரப்போகுது. ஓகேவா. அப்போ அடுத்த ஸ்டெப் வந்து 6ல் 24 பண்ணிங்கன்னா 4ன்னு வரப்போகுது. இங்கே கீழே வந்து ப்ளஸ் பண்ணிங்கன்னா வந்து 13 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ 4/13 இது இருக்குது சரியான ஆன்சர். நிறைய பேர் என்ன தெரியும் பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் போட்டு 1 1ன்னு வரும், இங்கே 1 1 வந்துச்சுன்னா வந்து 1 அப்படின்றத ஆன்சர் போட்டு போயிடுவாங்க. ஆனால் அது வந்து தப்பு. அப்போது ஏன்றதான் இது இருக்குது சரியான ஆன்சர். ஓகேவா. ஃபஸ்ட் வந்து கொஷின் என்ன கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லா வந்து பார்க்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஆன்சருக்கும் கரெக்டாக வரும். அப்போது நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 15 - 12 × 20 டிவைட் பை 140 × 8 ப்ளஸ் 2 × 55. ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, மல்டிப்ளை பண்ணணும். அப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இது மல்டிப்ளை பண்ணால் வந்து 15 8 வந்து 27 270 வருமா. அப்போ ரெண்டு இங்கே ஒரு 0, இங்கே வந்து 24 இங்கே ஒரு 0 வருமா. 24 எஸ் 24 தான் கரெக்டு. இது வந்து 14 8 வந்து 112 இங்கே ஒரு 0 இருக்குது, ப்ளஸ்ஸு இங்கே வந்து 1110 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஓகே. அப்போ இதுலேருந்து இதுக்கு கேன்சல் பண்ணினா 2700லேருந்து இது போயிடுச்சுன்னா வந்து 2460 அப்படின்னு வரப்போகுது. இது வந்து 1230 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ இது வந்து 1 0 இது வந்து 2 0 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ அப்போ ஆன்சர் இதுக்கான 2 அப்படின்றது ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சீன்றது தான் இது இருக்குது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த சம்பளம் 18 இது வந்து நான் அப்படியே டேரெக்டாக போடுறேன். கொஸ்டின் வந்து போட்டிங்கன்னா அது லேட்டும் ஆகுது. ஓகேவா. டேரெக்டாக உங்களுக்கு புரியுதில்ல, அதனால் வந்து டேரெக்டாக போடுற மாதிரி. இப்போ இங்கே பாருங்கள், இது கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. அப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வந்து 252 அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது மைனஸ் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 8 6 எவ்வளோ 8 6 வந்து 48. அப்போது டிவைட் பை
இது என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் வந்து டிவைட் தான் பண்ணணும். அப்போது 4ஆல் வந்து 1 போகும், 2 -20 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது 2 மைனஸ் பண்ணிங்கன்னா வந்து 204 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. இது 2 மைனஸ் பண்ணிங்கன்னா வந்து 102 அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இது 2 கேன்சல் பண்ணிங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 2ன்றது ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சின்றது தான் இது இருக்குது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த சம் பாருங்க. இது இப்போ பாருங்கள், இது மாதிரி சம் வந்து அடுத்த மாடல் சம் வந்துடுது. அப்போது 3/4 -5/8 ப்ளஸ் 1/2 அப்படின்றது என்ன அப்படின்றது கேட்டுறாங்க. இது எப்படி போடலான்னா வந்து ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், கீழே வந்து டினாமினேட்டரில் ரெண்டுமே வந்து வேறு நம்பரில் இருக்குது. ஸோ வந்து நம்ம மைனஸும் பண்ண முடியாது. அதனால் மைனஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கீழே டினாமினேட்டர் வந்து எல்லாத்துக்கும் சேம் ஆகணும். அப்போது இங்கே 8 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுங்க. ஏன்னா 4 டேபிள் வந்து 8 வரும், 8ன்றது 8 டேபிள்லேயும் வரும். அப்போது 4 வந்து எத்தனை டைம் பண்ணால் வந்து 8 வரும், 2 டைம்ஸ் பண்ணால் வந்து 8 வரும். அப்போது இங்கே 2 பண்ணுறோன்னா இங்கே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே 6 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்கே வந்து 5 வந்து 8 வந்து 8 டேபிள் 1லேயே வரும். அப்போ இங்கே வந்து -5 அப்படியே போட்டுங்க. ஓகேவா? அப்போ இங்கே ப்ளஸ் 1/2ன்னு இருக்குது. அப்போது ப்ளஸ் 1/8 ப்ளஸ் 1/2 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. இப்போ திருப்பி வந்து இங்கே தனித்தனியாக இருக்குது. அப்போ திருப்பி வந்து நம்ம டினாமினேட்டர் வந்து 8 அப்படின்னு சொல்லிட்டு எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்போது இங்கே வந்து 1 வந்துடும். இங்கே வந்து எத்தனை டைம்ஸ் பண்ணால் வந்து 8 வரும், 4 டைம்ஸ் பண்ணால். அப்போது ஆன்சர் என்ன வரப்போகுது, 5/8 அப்படின்றது தான் ஆன்சராக வரப்போகுது. அப்போ ஆன்சர் வந்து இது இருக்குது, ஆப்ஷன் சின்றது தான் இது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த சம் பாருங்க. சேம் இப்போ எல்லாமே அதே மாதிரி மாடல் தான் வரும். அப்போது இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இங்கே வந்து நடுவில் வந்து டிவைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. அப்போது 3/4 இன்ட்டு 5/8 டிவைட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து நம்ம இப்போ தலைக்கீழாக போட்டிங்கன்னா என்ன ஆகும், மல்டிப்ளை அப்படின்னு சொல்லிடும். அப்போ 2/1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா? டிவைட் அப்படின்றத நான் தலைக்கீழாக போட்டிருக்கேன், அதனால் 2/1 அப்படின்றது. டிவைட்னா என்ன அர்த்தம், இங்கே பாருங்கள் 5/8 டிவைட் அப்படின்றது 1/2 அப்படின்றது தான் அர்த்தம். இதை நம்ம மேலே எடுத்துன்னு போனால் வந்து மல்டிப்ளை ஆகிடும். அப்போது 2/1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா? அப்போது இங்கே பாருங்கள் 1 ஜார், இங்கே வந்து 4 ஜார் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போது 3/4 இன்ட்டு 5/4 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வந்து 15/16 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். இது இங்கே பாருங்கள், இங்கே மல்டிப்ளையில் வரும்போது எந்த நம்பருக்கு வேறு டிஃப்ரெண்ட் நம்பராக இருந்தாலும் சரி நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து ப்ளஸ் மைனஸில் இருக்கும்போது மட்டும் தான் நம்ம வந்து கரெக்டாக எடுத்து அந்த எல்சிஎம் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த இதெல்லாம் வந்து ட்ரிக்கெலாம் பார்த்துங்க. சின்ன இதில் வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, சேம் இதுவும் அதே மாதிரி தான் போட்டுடலாமா? இப்போ 1/8 மைனஸ் கீழே வந்து எந்த டேபிளில் வருமா, ரெண்டுமே 6 4ன்றது எந்த டேபிளில் வந்து 24 வருமா, ரெண்டு டேபிள்லையும். அப்போது 6 4 சார் வந்து 24 வரும். மைனஸ் இது வந்து 6 டைம்ஸ் வருமா, எஸ் 6 டைம்ஸ் வரும். அப்போ அடுத்தது வந்து 1/8 மைனஸ் 2/24. அப்போ இது கேன்சல் பண்ணால் 1 சார், இங்கே வந்து 12 சார் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போது 1/8 மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணிங்கன்னா வந்து ப்ளஸ்ஸு, மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். அதுதான் ப்ளஸ் போட்டிருக்கேன். இங்கே வந்து 12. அப்போ ரெண்டுத்தில் இது ஃபஸ்ட்டு இது வரும் பாருங்க, 60 வருமா, 60 24 வரும். 24 எடுத்துக்கலாம் எல்சிஎம். அப்போது 8 3 சார் வந்து 24, 12 2 சார் வந்து 24. அப்போது 5/24 அப்படின்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சின்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க, 3/4 டிவைட் 5/8 ப்ளஸ் 1/2 அப்படின்றது கேட்டுருக்காங்க. போட்டுக்கலாமா? 3/4 டிவைட் 5/8 ப்ளஸ் 1/2 அப்படின்றது போட்டுக்கலாம். அப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணலாம், டிவைடில் இருக்குது, மல்டிப்ளை மாற்றிக்கலாமா, இல்லை உள்ளே ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கலாம். உள்ளே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். அப்போது கீழே வந்து 8 அப்படின்றது எடுத்துக்கலாம். அப்போ இங்கே வந்து 5 வரும், இங்கே வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏன்னு சொல்லிட்டு புரிஞ்சிச்சுல, ஏன் 4 போட்டேன், இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணணும். கீழே வந்து என்ன மல்டிப்ளை பண்ணுறோம் அதுதான் மேலே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 4 சார் வந்து 4 அப்படின்றத வரப்போகுது. அப்போ 3/4 டிவைட் பை 9/8 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. இப்போ டிவைடில் இருந்துச்சுன்னா என்ன சொன்னேன், மல்டிப்ளையில் மாற்றிக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் தலைக்கீழாக வந்துடும். அப்போது இது கேன்சல் பண்ணினா வந்து இங்கே 1 ஜார்னு வரப்போகுது, இங்கே வந்து 3 ஜார்னு வரப்போகுது, இங்கே வந்து 1 ஜார், இங்கே வந்து 2 ஜார்னு வரப்போகுது. அப்போ ஆன்சர் வந்து 2/3 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏன்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த சம் பாருங்க, 1/3 மற்றும் 1/4 கூடுதலானது 1/3 மற்றும் 1/4 வித்தியாசத்தின் மடங்கு எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், ஃபஸ்ட் வந்து கொஷின் கொடுத்துறது வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணணும். அது ஃபார்ம் பண்ணுறனாலே மேக்ஸிமம் வந்து எல்லாருக்கும் ஆன்சர் வந்துடும். அப்போ 1/3 ப்ளஸ் 1/4 ஆனதுன்னு கொடுத்துறாங்க. அப்போ கூடுதலானது, இது ரெண்டுத்தோட கூடுதலானது எக்ஸின் மதிப்புக்கு வித்தியாசத்துக்கு சமம் அப்படின்னு சொன்னாங்க. 1/3 மைனஸ் 1/4 அப்படின்னு கொடுத்துறாங்க. ஏன் வித்தியாசம்னா என்ன, மைனஸ்ன்னு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோ இதை வச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், இங்கே 12 அப்படின்றது போட்டுலாமா எல்சிஎம். அப்போ இங்கே என்ன வரும், 4ன்னு வரப்போது, இங்கே வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போது, இங்கே எக்ஸு சேம் இதுவும் அதே மாதிரி தான் 12 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போது, இங்கே வந்து 4, இங்கே வந்து -3 சாரி -3 எஸ் கரெக்டு.
இங்கே வந்து 7/12 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போது x is equal to 1/12 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், இந்த 12 அப்படின்றத இப்படி எத்தனை போயிடலாமா. அப்போது எத்தனை போனால் வந்து என்ன வரும், இந்த கீழே இருக்கிறது வந்து மேலே வந்துடும். அப்போ 12 into 7 divide by 12 அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது is equal to xன்னு வரும்போது, அப்போ 12 கேன்சல் பண்ணிங்கன்னா x is equal to 7 அப்படின்றத வரப்போகுது. அப்போ ஆன்சர் என்ன இருக்குது, ஆப்ஷன் டீன்றதான் இது இருக்குது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த சம் பாருங்க. 9 divide by 8 divide by 3/5 into 3/4 plus 3/5 அப்படின்றது கொடுத்துறாங்க. போட்டுக்கலாமா, அப்போ இதை சால்வ் பண்ணலாமா. ஓகே, ஃபஸ்ட் எழுதிக்கலாம். கொஷின் அப்படியே டேரெக்டாக மாற்றிட்டா இல்லை இது பண்ணி ஓகே உங்களுக்கு புரியுற மாதிரி போடலாம். ஒரு ஸ்டெப்பாக போட்டால் தான் வந்து பிகினர்ஸும் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரியணும். ஓகேவா. அப்போது இல்லுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம், மல்டிப்ளை அப்படின்றது அர்த்தம். இங்கே 3/4 ப்ளஸ்ஸு 3/5. இப்போது இங்கே பாருங்கள், இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். டிவைட் பை 3/5 இன்ட்டு எல்சிஎம் எத்தனை என்ன 20 வருமா ரெண்டு டேபிள்லையும். அப்போ வந்து 5 பண்ணிங்கன்னா வந்து இங்கே 15 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ப்ளஸ் இங்கே 4 பண்ணிங்கன்னா வந்து 12 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ அடுத்தது வந்து உள்ளே வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். டிவைட் 3/5 இன்ட்டு 27 டிவைட் பை 20 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போதா. இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணிக்கலாம், இது வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. இது ஃபஸ்ட் வந்து போர்டு மாஸ் படி உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வந்து இங்கே என்ன வரப்போகுது 81 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. இங்கே கீழே எழுதிக்கிறேன் 9/8 டிவைட் பை இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணினா வந்து 81 வரப்போகுது. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணினா வந்து 100 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், இது வந்து தழைக்கிற ரெசிப்ரோக்கல் பண்ணிடலாம். மல்டிப்ளைல மாற்றினா வந்து ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அப்போது 100 டிவைட் பை 81 அப்படின்னு வரப்போகுது. இங்கே வந்து 1 ஜார், இங்கே வந்து 9 ஜார்னு வரப்போகுது. இது வந்து 4 டேபிள்ஸில் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 2 ஜார்னு வரப்போகுது. இங்கே வந்து 25 ஜார் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போது 25 இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வந்து 18 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஓகேவா. ஆனால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 18 அப்படின்றது இந்த ஆப்ஷன் மாதிரி இல்லை. அப்போ வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துறாங்க. ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறது வந்து 25ஆல் 18 வந்து டிவைட் பண்ணும். சரி, 18ஆல் 25 வந்து டிவைட் பண்ணும். அப்போ 18 1 சார் வந்து 18 வரும். அப்போ மீதி வந்து 7 வரும். அவ்வளோ இதெல்லாம் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இப்போது இது எப்படி எழுதிக்கலாம்னா வந்து 18 இந்த 1 இந்த கோஷன்ட்றதுல இந்த கோஷன்ட் அப்படின்றது இங்கே போட்டுங்க, ரிமைண்டர் அப்படின்றது இங்கே போட்டுங்க. அப்போ 18 1 சார் 18 ப்ளஸ் 25 அப்படின்றது வரப்போகுது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரப்போகுது, ஆப்ஷன் டி அப்படின்றத இது இருக்குது சரியான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பாருங்க. 1/3 இந்த மாதிரி கொடுத்துட்டு ஆஃப் அப்படின்றது கொடுத்துருங்க. ஆஃப் அப்படின்றத என்ன சொன்னால் நான் ஃபஸ்ட்டே மல்டிப்ளை அப்படின்னு சொல்லி சொன்னால. அப்போ 1/3 எப்படி எழுதிலாம், இது மாதிரி கொடுத்தாங்கன்னா வந்து 1/3 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/5 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாமா. இப்போ பாருங்க, எக்ஸ் மட்டும் எப்படி வச்சுட்டு மீது எல்லாத்தையும் அந்த சைடு எடுத்து போயிடலாம். அப்போ எத்தனை மணினா எப்படி வரும் பாருங்க, இது எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15. இந்த கீழே எழுது எல்லாமே மேலே போய்டுமா. அப்போது 3 இன்ட்டு 2 இன்ட்டு 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ மல்டிப்ளை பண்ணாமா 15 2 சார் வந்து 30. இது இப்படி மல்டிப்ளை பண்ணுங்க. 5 2 சார் வந்து 10 ஒரு 50 150 வரும். அப்போ 150 இன்ட்டு 3 பண்ணிங்கன்னா வந்து 415 வரப்போகுது. அப்போ ஆன்சர் என்னதுக்கு பீன்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் போடலாம். 3/7 ஆஃப் 497 2 டிவைட் பை 295 249 ஆஃப் கொஸ்டின் மார்க் அப்படின்றது எக்ஸ் போட்டுங்க இஸ் ஈக்குவல் டு 639 அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ 3/7 ஆஃப்ன்றது மல்டிப்ளை எழுதிடலாம். 497 டிவைட் பை 249 இன்ட்டு கொஸ்டின் மார்க் எக்ஸ் போட்டுடலாம். 639 அப்படின்றது என்ன இஸ் ஈக்குவல் டு கேட்டுறாங்க. அப்போது ஃபஸ்ட் வந்து இது கேன்சல் பண்ணிடலாமா. எந்த டேபிள்ஸ் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 249 வந்து 3 டேபிள்ஸ் வருமா. எஸ், இங்கே பாருங்கள் 7 டேபிள்ஸ் கேன்சல் பண்ணலாம். 7 7 ஜார், இங்கே வந்து 7 1 ஜார் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ இங்கே 3 டேபிள்ஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா வந்து 8 ஜார்னு வரப்போது. இங்கே வந்து 3 ஜார் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போது 71 டிவைட் பை 83 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 639 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 639 இன்ட்டு 83 டிவைட் பை 71 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. டிவைட் பை 71 வரப்போகுது. அப்போது எந்த டேபிள்ஸை கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். இதை அப்போ இங்கே பாருங்கள் 71 வந்து 71 9 ஜார் வந்து 639 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. என்ன ப்ளஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக வந்து வந்துடும். இந்த மாதிரி வந்து சின்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வந்து மேக்ஸிமம் இங்கே கேன்சல் ஆகிறது வந்து இந்த நம்பரால் இது பெரிய நம்பர் கேன்சல் ஆகிற மாதிரி தான் வந்து சம்மி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ 9 இன்ட்டு 83 பண்ணினா அவ்வளோ 747 வரப்போகுது. அப்போ ஆன்சர் இதுக்கு என்ன, ஆப்ஷன் டி அப்படின்றது தான் இது இருக்குது சரியான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்த சம் பாருங்கள். இதுவும் போட்டுடலாமா, டக்குன்னு போட்டுடலாம் பாருங்கள். 2/7 மைனஸ் 1/4 டிவைட் பை 2/3 இது உள்ள மல்டிப்ளை இது மைனஸ் 5/6 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். ஓகேவா. அப்போது இது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், இது வந்து டிவைடில் இருக்கிறது வந்து மல்டிப்ளையாக மாற்றிக்கலாம். அப்போ 2/7 மைனஸ் 1/4 இன்ட்டு 3/2 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாமா. இது டிவைட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்,
சரி மல்டிப்ளை ஆயிடுச்சுன்னா வந்து 3/2 மாறிடும். இங்கே இன்னொரு 5/6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா, 6 இது. அடுத்தது என்ன சொன்ன மல்டிப்ளை என்ன சொன்னால் டேரெக்டாக வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 அப்படின்றது பண்ணிக்கலாம், இங்கே இந்த நம்பரால் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 2/7 மைனஸ் 3/8 மைனஸ் 5/6 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருமா. அப்போ நெக்ஸ்ட் அடுத்தது வந்து இது வந்து நம்ம ஒரு இது எடுக்கணும், எல்சிஎம் எடுக்கணும். அப்போ மைனஸ் எல்சிஎம் எடுத்திங்கன்னா அந்த டேபிள்ஸ் வரும் 24 வருமா 2 டேபிள்ஸ்லையும். அப்போ இங்கே வந்து 3 7 வந்துச்சுன்னா வந்து 9 வரப்போகுது. இங்கே வந்து மைனஸ் எத்தனை டைம்ஸ் வரும் 4 டைம்ஸ் வரும், இங்கே 20 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ கேன்சல் பண்ணினா வந்து 2/7 மைனஸ் 11 டிவைட் பை 24. அப்போ இது ப்ளஸ் பண்ணினா வந்து 2/7 ப்ளஸ் 11/24 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ இது ரெண்டு எந்த டேபிள்ஸ் ஆகுது பாருங்க. இது வந்து 60 எந்த டேபிள்ஸ் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ மல்டிப்ளை இது மாதிரி எதுவும் தெரிலனா வந்து எந்த டேபிள்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டுனா மேக்ஸிமம் எல்சிஎம் எத்தனை இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ 168 வரும் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால். அப்போ 168 வந்து எத்தனை டைம்ஸ் வரும், இது வந்து 24 டைம்ஸ் வரும் 7 டேபிள்ஸ். அப்போது 2 × 24 பண்ணிங்கன்னா வந்து 48 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. 24 டேபிள்ஸ் வந்து எத்தனை டைம்ஸ் வரும்னா வந்து 7 டைம்ஸ் வரும். அப்போது 77 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போது 48 77 ப்ளஸ் பண்ணினா வந்து 125 டிவைட் பை 168 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ இதே மேலே வந்து இதை வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அப்போ ஆன்சரில் பார்த்தீங்கன்னா வந்து இருக்குன்னு நினைக்கிறேன், எஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சின்றதான் இது இருக்குது சரியான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்த சம் பாருங்க. -1/3 × 5/4 ப்ளஸ் 3/5 இது மாதிரி கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி சால்வ் பண்ணிடலாமா. ஓகே, அப்போ இங்கே பாருங்கள் டேரெக்டாக போடுறோம். அப்போ இது எல்லாம் என்ன பண்ணிடலாம், இது மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ -5/12 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ப்ளஸ்ஸு இங்கே 3/5 டிவைட் பை இங்கே 1 2 4 எது எந்த டேபிள் 4 டேபிள்ஸ் வருமா 2. அப்போ வந்து இங்கே 4 நான் அப்படியே போட்டுக்கிறேன். இங்கே வந்து 2 டேபிள்ஸ் வந்து 2 - 1 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது வந்து இது வந்து கேன்சல் பண்ணினா வந்து 1/4 வரும். -5/12 ப்ளஸ்ஸு 3/5 டிவைட் பை 1/4 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. இதை டிவைடை நம்ம என்ன பண்ணிடலாம், ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம், சரி மல்டிப்ளையாக மாற்றிக்கலாம்ல. அப்போ மல்டிப்ளையாக மாற்றினா வந்து -5/12 ப்ளஸ் 3/5 × 4 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருமா. அப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணிடலாம். இதையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 5 - 5 டிவைட் பை 12 ப்ளஸ் 12/5 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். அப்போ 2 12லையும் 5லையும் எந்த நம்பர் வரும் 60 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. அப்போ கீழே வந்து 60 வந்து எல்சிஎம் எடுத்துங்க. அப்போது 5 டைம்ஸ் பண்ணினா வந்து 12 வந்து இது எந்த டைம்ஸ் வரும் 5 டைம்ஸ் வரும். அப்போ வந்து -25 வரப்போகுது. இது வந்து 12 டைம்ஸ் வரும். அப்போ 144 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. இப்போ 144 - 25 பண்ணிங்கன்னா வந்து 119 வருமா. 119 டிவைட் பை 16 வரப்போகுது. அவ்வளோ இது மேலே வந்து இதை நம்ம சுருக்க முடியாது. ஆனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துறாங்க. அப்போது என்ன பண்ணலாம், 119 டிவைட் பை 16 பண்ணிங்கன்னா எத்தனை டைம்ஸ் வரும் 1 டைம்ஸ் தான் வரப்போகுது. அப்போது 60 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். மீதி எவ்வளோ இருக்குது 59 அப்படின்னு சொல்கிறது. அப்போ இதே எப்படி எழுதிக்கலாம் நம்ம, இப்போ போன சமயம் சொன்னாலும் அப்போ 60 மேலே இருந்து என்ன சொன்னேன், இந்த கோஷன்ட் வந்து இங்கே எழுதிக்கணும்னு சொன்னேன், ரிமைண்டர் வந்து இங்கே எழுதிக்கணும். அப்போ ஆன்சர் என்ன இருக்குது 159/60ன்றது ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அப்படின்றது இது இருக்குது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. சேம் அதே மாதிரி தான். இங்கே வந்து மைனஸ் இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். அப்போ 4/3 ப்ளஸ் 3/2 இங்கே ஒரு ப்ளஸ் இருக்கா, எஸ் ப்ளஸ் தானே இது, சரி ப்ளஸ்ஸாக டிவைட் ஆகுது ப்ளஸ்ஸு, எஸ் ப்ளஸ் தான் போயிது ப்ளஸ்ஸு -5 இது இங்கே டிவைட் இருக்குது. இது என்ன பண்ணிடலாம் மல்டிப்ளையாக மாற்றிக்கலாம். அப்போது 3 × டிவைட் மல்டிப்ளை மாற்றினா தலைக்கீழே வந்துடும். அப்போ 13 வந்துடும். அப்போ இது கேன்சல் பண்ணினா வந்து இங்கே வந்து 4 தான் வரப்போகுது. இது கேன்சல் பண்ணினா வந்து 6 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போது இது திருப்பி கேன்சல் பண்ணினா வந்து 2 டேபிள்ஸ் 2 இங்கே 3 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ இங்கே ஒரு மைனஸ் இது, இதை மறந்துடக்கூடாது. அப்போது எப்படி எழுதிக்கலாம், இது 4/3 ப்ளஸ் 3/2 இது வந்து -2/3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா. புரியுதா பாருங்கள். இது வந்து நான் இங்கே இது பண்ணி போட்டிருக்கேன். மைனஸ் இங்கே மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ் ப்ளஸ் பண்ணி நான் சரி மல்டிப்ளை பண்ணி வந்து மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போது கீழே இதுக்கு எல்லாத்தையும் எந்த டேபிள்ஸ் எடுக்கலாம் 6ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா. 6ன்னு எடுத்திங்கன்னா வந்து இங்கே 4 2 சார் வந்து 8, இங்கே வந்து 3ன்னு வந்துச்சுன்னா 9 மைனஸு 2 பண்ணிங்கன்னா வந்து 6 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது, சரி 4 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ இது மல்டிப்ளை பண்ணுங்க 17 - 4 பண்ணிங்கன்னா வந்து 13 டிவைட் பை 6 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ ஆன்சர் என்ன இருக்குது 13 டிவைட் பை 6 13 இது 13 டிவைட் பை 6. அப்போ ஆன்சர் என்ன இருக்குது ஆப்ஷன் பி அப்படின்றதான் இது இருக்குது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த சம் போகலாம். சேம் அதே மாதிரி தான். அப்போ இங்கே மல்டிப்ளை ஆகுது, இது நம்ம உள்ள டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 3/2 × 11/5 டிவைட் பை இது கேன்சல் பண்ணினா இங்கே பாருங்கள் கேன்சல் பண்ணிட்டா இல்லை கொஸ்டின் எழுதினேன், இங்கே எழுதிட்டு தான் கேன்சல் பண்ண முடியும். ஏன்னா வந்து கொஞ்சம் பேருக்கு புரியாது, நம்ம டேரெக்டாக போட்டோன்னா அப்புறம் அவங்களுக்கு புரியாமல் போயிடுச்சுன்னா வந்து கஷ்டமாயிடும்.
அப்போ இங்கே 33 போட்டுக்கலாமா? அப்போது இங்கே பாருங்கள் உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 1 சார், இங்கே வந்து 5 சார், இங்கே வந்து 1 சார், இங்கே வந்து 4 சார் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போது அடுத்த ஸ்டெப் என்ன? 33 உள்ளே இது மல்டிப்ளை பண்ணிடலாம், இதுவும் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 33 டிவைட் பை 10 ரேஷியோ இங்கே என்ன இருக்குது? 5/4ன்னு தான், அது வந்து நம்ம மல்டிப்ளையாக மாற்றிடலாம். இந்த டிவைடில் இருந்து மல்டிப்ளையாக போட்டுடலாம். அப்போ மல்டிப்ளை 4/5 ஆகிடுமா? இதே வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15/33 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. இப்போ பாருங்கள், இந்த 33க்கு இந்த 33 கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து 1 சார், இங்கே வந்து 3 சார், இங்கே வந்து 2 சார், இங்கே வந்து 5 சார் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ இங்கே என்ன பண்ணிடலாம்? 6/5 அப்படின்றது தான் வரப்போகுது ஆன்சர். அப்போ 6/5 வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எப்படி பண்ணிடலாம்? 6 இங்கே 5 பண்ணிங்கன்னா 1 5ன்னு வரப்போகுது, மீதி வந்து 1 வரப்போகுது. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 1/5 அப்படின்னு எழுதிக்கலாமா? அப்போ ஆன்சர் என்னது? 1/5ன்றது ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அப்படின்றது தான் இது இருக்குது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஓகே, இந்த மாதிரி அப்படியே கொடுத்துட்ருக்காங்க. கொடுத்துட்டு வந்து இதுக்கான இது எப்படி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, பண்ணிடலாமா பாருங்கள். ஓகே, அப்போ இப்படி எப்படி போடலாம்? வந்து இங்கே டிவைடில் இருக்கிற இது வந்து நம்ம மல்டிப்ளையாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு டேரெக்டாக போட்டுடலாம். ஏன்னா வந்து இது மாதிரி கொஸ்டின் எதுனா வந்து கொஞ்சம் டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து டேரெக்டாக போட்டுடலாம். அப்போது நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே 12 வரும், இங்கே கீழே வந்து 13 வந்துடும். இங்கே 3 இருக்குது பாருங்கள், 2 போட்டிருக்கேன். இங்கே -12/9 இன்ட்டு -27/16. அப்போது எது கேன்சல் பண்ணிருந்தோம்? மேக்ஸிமம் இங்கே கேன்சல் பண்ணுறோம். அப்போது 9 3 சார் வந்து 27. அப்போ பாருங்கள் 5 1 சார், 5 6 சார், 3 4 சார்னு வரப்போகுது. அப்போ இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 2 சார், இங்கே வந்து 3 சார்னு வரப்போகுது. இங்கே 4 டேபிள்ஸ் பண்ணிங்கன்னா இங்கே 3 சார், இங்கே வந்து 4 சார் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ மீதி என்னென்ன இருக்கோ ஃபஸ்ட்டு தேதியில்லாமா? 4/3 ப்ளஸ் 3/2 மைனஸ், இங்கே மைனஸ் இதில் இந்த மைனஸ் தான் சொல்கிறேன், 2/3. இங்கே ஒரு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் மல்டிப்ளை பண்ணால். அப்போ 9/4 அப்படின்னு சொல்லி எழுதிடலாமா? எஸ். நான் பாருங்கள், இது எல்லாத்துக்கும் வந்து எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 12 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? 12 எடுத்தீங்கன்னா வந்து இங்கே வந்து 16 ப்ளஸ் 18 -8 ப்ளஸ் 27 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது ப்ளஸ் பண்ணினா வந்து 53 இது வந்து 53 டிவைட் பை இங்கே வருது 12 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அவ்வளோ இது மேலே வந்து நம்ம இது சுருக்க முடியாது. அப்போ ஆன்சர் என்ன இருக்குது? ஆப்ஷன் ஏன்றது இதற்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. 48 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி இங்கே பாருங்க, ஆஃப் இருக்குது. ஆஃப் என்ன சொன்னால் மல்டிப்ளை அப்படின்ற அர்த்தம். இங்கே டிவைட் இருக்குது, நம்ம வந்து அதில் மல்டிப்ளையாக மாற்றிக்கலாம். ஓகே, அதை மட்டும் நம்ம டேரெக்டாக போடுறோம். 48 டிவைட் பை 12 இன்ட்டு 9/8. ஆஃப்ன்றது வந்து மல்டிப்ளை. அப்போது மல்டிப்ளை இங்கே வந்து இங்கே டிவைட் இருக்கா? இங்கேருந்து சாரி இங்கே இல்லை, இந்த ஸ்டெப்பில் தான். அப்போது இங்கே டிவைட் இருக்குது, இது வந்து நம்ம டேரெக்டாக வந்து மல்டிப்ளைன்னு போட்டோம்னா 4/3 ஆகிடும். ஆஃப்ன்றது 2/3. அப்போ இது கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ண முடியுதா பாருங்கள். அப்போ இங்கே பாருங்கள் 3 3 சார் வந்துடும், இன்னொரு 3 3 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே பாருங்கள் 1 சார், இங்கே வந்து 4 சார் ஆகும் போது இந்த 4க்கு இந்த 4 வந்து கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குங்க? 4 டிவைட் பை 3 அப்படின்றது தான் இருக்குது. அப்போது 48 இருக்கா? 48 எது பண்ணிங்கன்னா வந்து 4 அப்படின்ற வரும்போது இன்ட்டு 4/3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாமா? இன்ட்டு 4/3. அப்போ இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வந்து 16 டிவைட் பை 3 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ இங்கே பாருங்கள் 16 டிவைட் பை 3 எப்படி எழுதிடலாம்? ஆப்ஷன் பின்னு எழுதிடலாமா? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அவ்வளோ தான். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் நான் சொல்லி கொடுத்துறேன் ஆல்ரெடி, அதனால தான் வந்து இங்கே டேரெக்டாக ஆப்ஷன் போட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இங்கே பாருங்கள் சேம் அதே மாதிரி மல்டிப்ளைன்னு இது. இங்கே எங்கன்னா டிவைடு தான் ஃபஸ்ட்டு பார்த்துங்க. அப்போ இங்கே டிவைடு இதை வந்து நம்ம மல்டிப்ளையாக மாற்றிக்கலாம். அப்போது 11/8 இது வந்து மல்டிப்ளை போட்டுக்கலாமா? இன்ட்டு -6/33 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 3/5 இன்ட்டு 20/9 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாமா? ஏன்னா வந்து இதில் போடுறோம் டிவைட்லேருந்து நம்ம வந்து மல்டிப்ளை மாற்றுறோம், அப்போ வந்து தழைக்கீழாக வரும். அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்தது வந்து என்ன பண்ணலாம்? இதை கேன்சல் பண்ணலாம். 1 சார் 4 சார், 1 சார் 3 சார். அப்போது அடுத்தது வந்து இதை ப்ளஸ் பண்ணிக்கலாம்ல, டேரெக்டாக போட்டுக்கலாமா? ப்ளஸ் பண்ணினா வந்து 5/3 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஓகே, இப்போ டேரெக்டாக போட்டுக்கலாமா? இல்லை நம்ம புரியும், கொஞ்சம் பேர் புரியாது, இருந்தாலும் நம்ம டேரெக்டாக போட்டுக்கலாமா? இல்லை வேணாம். இன்டூ இது இப்போ இது பண்ணிங்கன்னா வந்து இங்கே கேன்சல் பண்ணலாம். இது கேன்சல் பண்ணினா வந்து 2 சார், இங்கே வந்து 11 சார் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போது மைனஸ் இன்டூ -11 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? அப்போ இந்த 11க்கு இந்த 11 வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து இங்கே 1 கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 4 பண்ணிக்கலாம். அப்போ அடுத்த ஸ்டெப் வந்து எங்கே எழுதிக்கிறேன்? -1/4 இதை வந்து தனியாக எழுதிக்கிறேன். இங்கே இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். 1/3 ப்ளஸ் என்ன இருக்குது மீதி? 4/3ன்னு இருக்குது. அப்போது அடுத்தது பாருங்கள், இது இந்த 7க்கு இந்த -7 வந்து கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ இங்கே -4/5 இங்கே ஒரு மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஓகே,
அப்போ இங்கே ப்ளஸ்ன்னு ஆகிடும். இங்கே வந்து 4/3 இருக்குது, அதை வந்து நம்ம வந்து 4/3 அப்படியே எழுதிக்கலாம். இங்கே வந்து ப்ளஸ்ஸு 4/5. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இங்கே என்ன வரும் 5/3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்கே வந்து 4/5 அப்படின்னு சொல்லிட்டு வருமா, 5/3. இங்கே வந்து 4 இது வந்து ப்ளஸ் பண்ணிடலாம், ஏன்னா வந்து இது ஈக்குவலாக இருக்குது. அப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், இங்கே வந்து கீழே வந்து 60 அப்படின்னு சொல்லி போடலாம். இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 16 போட்டுக்கலாம். அப்போ இது வந்து 4 எத்தனை டைம்ஸ் வரும், 15 டைம்ஸ் வரும். அப்போ -15 ப்ளஸ் இது வந்து 20 டைம்ஸ் வரும். அப்போ 5 × 2 வந்து 100 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். இது வந்து 12 டைம்ஸ் வரும். 12 டைம்ஸ் வரும் 4 6 48 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். அப்போ 148 மைனஸ், அப்போ 148 - 15 பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது பாருங்க. 148 - 15 பண்ணிங்கன்னா வந்து 133/60 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ ஆன்சர் என்ன இது இருக்குது, ஆப்ஷன் ஏ அப்படின்றது தான் இது இருக்குது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க, சேம் அதே மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட்டில் இங்கே வந்து டிவைட் அப்படின்னு கொடுத்துருவாங்க, அதை வந்து நம்ம மல்டிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாமா. அப்போ 4/3 × -7/8 -3/4 × 4/3 ப்ளஸ் 4/3 × -1/4. இப்போ எங்கே கேன்சல் பண்ணுறதோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா இதுக்கு இந்த 4 கேன்சல் பண்ணிங்கன்னா 4 1s are 4 2s are. அப்போது என்னென்ன வருது ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, -7 × 6 -6 சரி /6 மைனஸ் இங்கே என்ன இருக்குது, இது எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஆமாம், இது எல்லாமே கேன்சல் ஆகிடும். இப்போ -1 அப்படின்றது ப்ளஸ்ஸு சரி மைனஸ்ன்னு வரும், ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்போ -1/3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ இங்கே பாருங்கள் கீழே என்ன எடுத்துக்கலாம், இது எல்சிஎம் 6 அப்படின்றது எடுத்துக்கலாம். இப்போ 6 எடுத்துனீங்கன்னா வந்து என்ன வரும், -7 -6 -2 அப்படின்றது வரப்போகுது 6 இது. அப்போ 6 எடுத்துனீங்கன்னா இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வந்து -15/6 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். அப்போ 3 டேபிள்ஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா 5/2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இங்கே ஒரு மைனஸ் -5/2. அப்போ ஆன்சர் என்ன இது இருக்குது, ஆப்ஷன் சரி இது ஆப்ஷன் வந்து மாறி இருக்குது. இது வந்து ஆன்சர் வந்து இதுக்கு -5/2 அப்படின்றது தான் வரணும். -5/2 அப்படின்றது தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா, இது வந்து ஆப்ஷன் மாதிரி இருக்குது, இதுதான் வந்து இதுக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க, 4/3 மைனஸ் இதெல்லாம் மைனஸ் இது வந்து டேரெக்டாக ப்ளஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே மல்டிப்ளை டிவைடில் இது மல்டிப்ளை மாற்றிக்கலாம். இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், இங்கே வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம், இது வந்து டிவைடில் இது மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இது வந்து அப்படியே எழுதிக்கலாம். இப்போது 4/3 ப்ளஸ் 3/2 ப்ளஸ் -5/3 × 12/30 ப்ளஸ் -12/9 × -27/16. ஓகே, 16 அது. அப்போது இது கேன்சல் பண்ணிடலாமா, 9 1s are 9 3s are. அப்போது இங்கே 4 டேபிள்ஸ் பண்ணிங்கன்னா 3s are, இங்கே வந்து 4s are அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ இங்கே வந்து 1s are 4s are 1s are 6s are. இது பண்ணிங்கன்னா வந்து 2s are 3s are அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. இது வந்து 6 பண்ணிங்கன்னா வந்து 8 + 9 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ இங்கே என்ன மீதி இருக்குது, மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இங்கே -2/3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போது ப்ளஸ்ஸு 9/4 அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடும். அப்போ அடுத்தது வந்து இது 17/6 -2/3 ப்ளஸ் 9/4. அப்போ இது எல்லாமே எந்த டேபிள் 3 டேபிள்ஸையும் வர நம்பர் என்ன, 12 அப்படின்றது வரும். 12 அப்படின்றது வரும். அப்போது இங்கே வந்து 34 அப்படின்னு வரும். இங்கே -34 மைனஸ் இங்கே 12 அப்படின்றது 4 டைம்ஸ் வருமா. அப்போ வந்து 8 ப்ளஸ்ஸு இது வந்து 3 டைம்ஸ் வரும். அப்போ 27 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போது இது ரெண்டு ப்ளஸ் பண்ணுங்கள், ப்ளஸ் பண்ணிங்கன்னா வந்து 50 61 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. எஸ் 61 தானே, 31 எஸ் 61 -8 பண்ணிங்கன்னா வந்து /12. அப்போ இது பண்ணிங்கன்னா வந்து எவ்வளோ வருது, 53/12 அப்படின்றது வரப்போகுது. அப்போ ஆன்சர் என்ன இது இருக்குது, ஆப்ஷன் ஏ அப்படின்றது தான் இது இருக்குது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, இந்த சம் பாருங்க, சிம்பிளான சம் தான். இங்கே வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ஊற்றுறாங்க, நம்ம வந்து சாதா ஃப்ராக்ஷன் மாற்றிக்கணும். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து 3 இங்கே வந்து 2 2s are வந்து 1 சரி 2 1s are 2 -1 பண்ணிங்கன்னா வந்து 1/2 இன்டூ இது பண்ணிங்கன்னா வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ இங்கே வந்து 2 - 1 டிவைட் பை இங்கே வந்து 4ன்னு போட்டுடலாம். 4 இங்கே வந்து 3ன்னு வரப்போகுது, 3 - 2 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஓகே, அப்போது 1/2 இன்டூ 1/4 டிவைட் பை 1/4 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டிவைடில் இருந்து என்ன பண்ணலாம், மல்டிப்ளைல மாற்றிக்கலாம். அப்போது 1/2 இன்டூ 1/4 இன்டூ 4. அப்போ இந்த 4க்கு இந்த 4 வந்து கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மீதி என்ன இருக்குது, 1/2 அப்படின்றது தான் இருக்குது. அப்போ ஆன்சர் எதுக்கு என்ன, ஆப்ஷன் ஏ அப்படின்றது தான் இது இருக்குது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க, இந்த மாதிரி கொடுத்துட்டு மல்டிப்ளேயில் தான் இது எல்லாமே மல்டிப்ளை, இது மட்டும் டிவைடில், இதை மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
அப்போ 13 டிவைட் பை 18 இன்ட்டு மைனஸ் 12 டிவைட் பை 39 மைனஸ் இந்த ப்ராக்கெட்லாம் கொடுத்து நல்லா கரெக்டாக போட்டுங்க. இல்லைனா வந்து ஒரு ப்ராக்கெட் மிஸ் பண்ணாலும் வந்து ஆன்சர் மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக இருக்கும். ஓகேவா? அப்போது இங்கே பாருங்கள் 7 9 வந்து 63, 9 4 வந்து 36. அப்போது இது எந்த டேபிள்ஸ் ஆன்சர் பண்ணலாம் பாருங்கள். 3 13 1 13 3 இது வந்து 2 இது வந்து 3 வரும். இங்கே பாருங்கள் 1 2 1 3 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போது என்ன இது இருக்குது மீதி 2/6 அப்படின்றது இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போது 2 இங்கே கீழே வந்து 3 இருக்குது. இங்கே பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இங்கே வந்து 4 டிவைட் பை 9 அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ப்ளஸ் 4/9 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போது 3 டேபிள்லேயும் எதுவும் எந்த டேபிள்ஸ் இது வரும் 27 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? அப்போது 27 வராது. 6 டேபிள்ஸ் 27 வராது. சாரி இங்கே பாருங்கள் 3 3 வந்து 9 6ன்னு போட்டுருங்க. அப்போ வந்து இங்கே 9 அப்படின்றது போட்டுடலாம். அப்போ கீழே வந்து 9 அப்படின்றது போட்டிங்கன்னா இங்கே வந்து 2 + 6 + 4 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ இங்கே பாருங்கள் இங்கே மைனஸ் இருக்குது. இந்த மைனஸ் நம்ம விட்டுருக்கோம். இந்த மைனஸ் இங்கேயும் மைனஸ். அப்போ வந்து 10 - 2 பண்ணிங்கன்னா வந்து 8 டிவைட் பை 9 அப்படின்றது தான் இது இருக்குது சரியான ஆன்சர். ஓகே, அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அப்படின்றது தான் இது இருக்குது சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த சம் பாருங்கள். இங்கே பாருங்கள் 5/2 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துறாங்க. ப்ளஸ் இது வந்து ஆஃப் அப்படின்னு கொடுத்துறாங்க. அப்போ ஓகே போட்டுடலாமா? அப்போ 11/2 + 3/4 இன்ட்டு 8/9. அப்போ வந்து 1 இங்கே வந்து 2 அப்போ இங்கே வந்து 1 இங்கே வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். அப்போ மீதி என்ன இருக்குது 11/2 + 2/3 அப்படின்றது இருக்குது. அப்போது இது வந்து 6 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுத்திங்கன்னா வந்து இங்கே 33ன்னு வரப்போகுது. இங்கே வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ 37/6 அப்படின்றதான் இது இருக்குது சரியான ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அப்படின்றதான் இது இருக்குது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. அதே மாதிரி கொடுத்துறாங்க எக்ஸு 2/3 2 1/3 + 1/5 - x இது மாதிரி கொடுத்துரு என்ன அப்படின்னு கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் இது நம்ம வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அது சாதா ஃப்ராக்ஷனை மாற்றிக்கலாம். அப்போது 7/3 எழுதிக்கலாம். இதை வந்து 11/6 அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து -x + 20 டிவைட் பை 3 இது வந்து இது பண்ணிங்கன்னா வந்து என்ன வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் 22/3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த -x மட்டும் இப்படி எடுத்துன்னு போயிட்டு இது எல்லாத்தையும் இப்படி எடுத்துன்னு வந்துடலாமா? இந்த 22 இது வந்து இப்படி இந்த சைடு எடுத்துன்னு வந்துடலாம். ஓகே, புரியுதா? பாருங்கள் எதுவுமே பண்ணல. 7/3 + 11/6 + 20 டிவைட் பை 3 -23 டிவைட் பை 3 இந்த மைனஸ் இப்படிக்கா போயிடுச்சுன்னா ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடும் எக்ஸ். அப்போது கீழே இது எல்லாம் எடுத்துக்கலாம். 6 அப்படின்றது எல்சிஎம் எடுத்திங்கன்னா வந்து 14 + 11 + 40 - 44 அப்படின்னு வரப்போது இங்கே எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா வந்து எவ்வளோ வருது 50 60 60 65 அப்படின்னு சொல்லிட்டு வருதா 65 அப்படின்னு சொல்லிட்டு வருது. மைனஸ் இது பண்ணிங்கன்னா வந்து 65 - 21 பண்ணிங்கன்னா வந்து 21 வரப்போகுது. 21 டிவைட் பை 6 அப்படின்னு போது எக்ஸ் அப்படின்றது வரப்போகுது. அப்போது கேன்சல் பண்ணிங்கன்னா இது 3 டேபிள்ஸில் 7 டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? 7 டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போது இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? 7 டிவைட் பை 2 அப்படின்றது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்து 3 1/2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். அப்போ ஆன்சர் பாருங்கள் 3 1/2ன்றது ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அப்படின்றதான் இது இருக்குது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சேம் அதே மாதிரி வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துறாங்க. எல்லாமே வந்து ப்ளஸ் அப்படின்றது தான் கொடுத்துறாங்க. ஸோ ஓகே, ப்ளஸ் அப்படின்றதான் நம்ம ஈஸியாக போட்டுடலாம்ல. ப்ளஸ்னா ஓகேவா? சால்வ் பண்ணிடலாமா? அப்போது 21 டிவைட் பை 4 + 19/4 + 61/8 வருமா? 61/8 + 55/8 அப்படின்னு கொடுத்துறாங்க. இது வந்து இன்னொன்று வரும் அப்படின்றத நினைக்கிறேன். 55/8 அப்புறம் வந்து இது வந்து டிவைட். ஓகேவா? இது மட்டும் டிவைடில் கொடுத்துறாங்க. அப்போது டிவைட் இது மட்டும் டிவைடு எவ்வளோ வருது 47/4 அப்படின்னு சொல்லிட்டு வருதா 47/4. அப்போ என்ன பண்ணலாம்? அடுத்தது இந்த ப்ளஸ் எல்லாத்துக்கும் வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிச்சிடலாமா? 2 எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் இது ரெண்டுத்தையும் மாதிரி ப்ளஸ் பண்ணிடலாம். இது ரெண்டு கூட ப்ளஸ் பண்ணிடலாம். அப்படி கூட பண்ணலாம். அப்போ ப்ளஸ் பண்ணிங்கன்னா வந்து எவ்வளோ வருது 40 டிவைட் பை 4 ப்ளஸ் இது ப்ளஸ் பண்ணிங்கன்னா வந்து 116 டிவைட் பை 8 அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது டிவைட் பை 47/8 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போதா. இதை மட்டும் நம்ம தனியாக ப்ராக்கெட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 8 வச்சு இது பண்ணலாம். எல்சிஎம் வந்து 8 எடுத்துக்கலாம். 8 எடுத்திங்கன்னா வந்து இங்கே வந்து 80 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. இங்கே வந்து 116 அப்படின்றது வரப்போகுது. டிவைட் பை 47/8 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாமா? அப்போ இது ப்ளஸ் பண்ணிங்கன்னா வந்து 196 டிவைட் பை 8 196 டிவைட் பை 8 ரேஷியோ டிவைட் 48 அப்படின்னப்போ 8 டேபிள்ஸ் ஆன்சர் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 2 வரும். இங்கே 3 போயிடுச்சுன்னா வந்து 3 போயிடுச்சுன்னா வந்து
சரி, அந்த 8 டேபிள்ஸில் வராது. அது வந்து 2 டேபிள்ஸ் கேன்சல் பண்ணினா வந்து இங்கே வந்து 4ன்னு வரப்போகுது. இங்கே வந்து 98 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. திருப்பி இதை 2 டேபிள்ஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. இங்கே வந்து 47 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. அப்போது 47 டிவைட் பை 2, சரி 49 வரப்போகுது. 49 வரும். எஸ், 49 டிவைட் பை 2, 47 டிவைட் பை 8 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இது வந்து ரெசிப்ரோக்கல் மல்டிப்ளையாக மாற்றிக்கலாமா. 49 டிவைட் பை 2 இன்டூ 8 டிவைட் பை 47. இதை நம்ம எப்படி இதில் மல்டிப்ளை பண்ணினா வந்து இதை கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணினா வந்து 4 அப்படின்னு சொல்லிடும். அப்போது 90 சரி இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையும் 8 அப்படின்னு போட்டிருக்கேன். இங்கே வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அப்போ 4 அப்படின்றது வரணுமா. அப்போ இங்கேயும் வந்து 4 அப்படின்னு வரும். அப்போ இங்கே 4 பண்ணிங்கன்னா வந்து 4 கேன்சல், இங்கே 4ன்னு வரும். கேன்சல் பண்ணினா வந்து 2 அப்படின்றது வரப்போகுது. ஓகே, அப்போ வந்து பாருங்கள் 98 டிவைட் பை 47 அப்படின்றது வருது. அப்போ ஆன்சர் என்னதுக்கு 98 டிவைட் பை 47. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அப்படின்றது தான் இது இருக்குது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் போகலாம். சேம் அதே மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் ஊற்றுறாங்க. இங்கே வந்து டிவைடில் ஊற்றுறாங்க, நம்ம வந்து மல்டிப்ளை மாற்றிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போட்டுடலாமா. அப்போது என்ன வந்து இது ஃபஸ்ட் வந்து 7/4 இன்டூ 22/7 அப்படின்னு வருமா. மைனஸ் 35 டிவைட் பை 8 டிவைட்லேயே போட்டுக்கலாம். டிவைட்லேயே ஃபஸ்ட்டு போட்டு அப்புறம் கூட மாற்றிக்கலாம். டிவைட் பை 5 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். அப்போது அடுத்த ஸ்டெப் வந்து இது 1 சார், இது வந்து இது 7 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே வந்து 2 சார், இங்கே வந்து 11 சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் 11. அப்போது 11/2 மைனஸ் 35. இப்போ வந்து இது என்ன பண்ணிக்கலாம், டிவைட் மாற்றிக்கலாம்ல. டிவைட் வந்து மல்டிப்ளை மாற்றிக்கலாம். அப்போ 5/28 அப்படின்னு மாற்றிக்கலாம். அப்போ பாருங்கள் 4 டைம்ஸ், இங்கே வந்து 5 டைம்ஸ் வரும். 7 டேபிள்ஸாக பண்ணிங்கன்னா அப்போது இங்கே என்ன வரப்போகுது 11/2 மைனஸ் 25 டிவைட் பை 32 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போது அடுத்தது வந்து 32 அப்படின்றது கீழே எடுத்திங்கன்னா வந்து இங்கே 176 அப்படின்னு வருமா. 16 டைம்ஸ் வேணால் 176 வரும். இங்கே 25 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. நெக்ஸ்ட் வந்து 25 இது கேன்சல் பண்ணினா எவ்வளோ அது பாருங்கள். 25 போயிடுச்சுன்னா வந்து 151 டிவைட் பை 32 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஆப்ஷனில் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாங்க. அப்போது 151 32 வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். 4 டைம்ஸ் வருமா. 4 டைம்ஸ் பண்ணிங்கன்னா வந்து 90 120 128 அப்படின்னு சொல்லிட்டு வரும். எஸ் 128 அது மேலே போச்சுன்னா அதிகமாக எஸ் 128. அப்போ வந்து 12 பண்ணினா 23 பண்ணினா வருமா 23 அப்படின்னு வரும். அப்போது கீழே வந்து 32 இந்த இது வந்து இங்கே போட்டுக்கலாம். ரிமைண்டர் வந்து மேலே போட்டுக்கணும். அப்போது 423/32 அப்படின்றது ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு ஆப்ஷன் சி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஓகே, சிம்பிளான சம் தான் கொடுத்துறாங்க. அப்போ 2/3 இன்டூ 31/6 மைனஸ் 35/8 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணிடலாம், இது வந்து நம்ம இது எல்சிஎம் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிச்சோம். 2/3 இன்டூ எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா இது எவ்வளோ வருது பாருங்கள். 40 அப்படின்னு வருமா. 40 வராது, 24 வரும். 24 அப்படின்றது வரும். அப்போ வந்து 6 4 தான் வந்து 24. அப்போ 124 மைனஸ் இங்கே வந்து 105 3 டைம்ஸ் வரும். அப்போது இது கேன்சல் பண்ணினா வந்து 2/3 இன்டூ இது மைனஸ் பண்ணினா வந்து 19 டிவைட் பை 24 அப்படின்னு வரும். அப்போ இது மைனஸ் பண்ணினா வந்து 12 டைம்ஸ் வரும். அப்போது 19 டிவைட் பை 36 அப்படின்றது தான் இது இருக்குது சரியான ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அப்படின்றது தான் இது இருக்குது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் போகலாம். இதே மாதிரி தான் சிம்பிள் சம் தான் கொடுத்துறாங்க. 1 இது டிவைட் அப்படின்றத கொடுத்துறாங்க. அப்போ டிவைட் இது என்ன வரும் 5/7 வரும். இங்கே ஆஃப் அப்படின்றது இது இப்போ 63/10 மைனஸ் 2/9 அப்படின்றது கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிடலாம், இது கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணினா வந்து இங்கே 9 சார்னு வரப்போகுது. இங்கே வந்து 1 சார், இங்கே வந்து 2 சார் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போது இது வந்து மல்டிப்ளை பண்ணிடலாமா. டிவைடில் இருக்கிறது வந்து மல்டிப்ளை பண்ணிடலாம். 1 இன்டூ 2/9 மைனஸ் 2/9 அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடலாம். ஓகே, மைனஸ் 2/9 பண்ணிங்கன்னா வந்து இங்கே பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் இது. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வரப்போகுது பாருங்கள். இதையும் கேன்சல் பண்ணால் வந்து 0 ஆகிடும். அப்போ இங்கே என்ன 1/0 வந்து 0 அப்படின்னு அப்போ ஆன்சர் எனக்கு ஆப்ஷன் பி அப்படின்றதான் சரியான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம்ஸ் எல்லாமே நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ வரைக்கும் இது போதும். இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.